ஹலோ யூடி ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கொடுத்து அமிச்சேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 டேஸோட லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். சரி, இதை நம்ம லாங் வீடியோவே போஸ்ட் பண்ணிக்கலாம், சில பேர் லாங்காகவே போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாலும் இதை அப்படியே லாங்காகவே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இன்றைக்கி வந்து ஆடி 1 காலையில் எழுந்தோடனே கொஞ்சம் வீடெல்லாம் மாப் பண்ணுற வேலை இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த தேர்ஸ்டேவும் கூட, அடுத்த நாள் ஃப்ரைடே. நான் பர்டிகுலராக இன்றைக்கி தான் வீடு துடைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் எதுவும் கிடையாதுங்க. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தவிர மற்ற டைமில் நமக்கு எப்படி டைம் செட் ஆகுதோ அப்போ பார்த்து வீடு மாப் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி தான். சரி, இன்றைக்கி தேர்ஸ்டே ஆடி 1 மாப் பண்ணிடலான்ட்டு பண்ணியாச்சு. அதனால் குழம்பு ரசம் காயின்னு சொல்லிட்டு என்னால் அந்த டைமுக்குள்ளே செய்ய முடியாது அப்படின்ட்டு வெஜிடபிள் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெஜிடபிள் ரைஸ்மே ரொம்ப ஸ்பைஸியாலாம் இருக்காதுங்க. நம்ம நார்மலாக வெஜிடபிள் ரைஸ் பண்ணுற மாதிரி தான், கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் கம்மியாக போட்டுட்டு கடைசியாக தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துனதுங்க. இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னாக்கா அதில் 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்து 2 விசில் வச்சு இறக்கியாச்சு. இன்றைக்கி அரிசி நான் பச்சரிசி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். சீரக சம்பா, பொன்னி அரிசி, இல்லைன்னா இது இருக்கும் இல்லைங்களா பாஸ்மதி, இதில் ஏதாச்சும் ஒன்று மாற்றி மாற்றி நான் யூஸ் பண்ணிக்குவேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து பச்சரிசி. இந்த அரிசிலாம் பார்த்திங்கன்னா சாமிக்காக வாங்கி வச்சுருப்பேன். போன வருஷம் பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்பப்பைக்கு நம்ம இந்த கலசத்தில் அரிசி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அரிசியெல்லாம் இருந்தால் ஒன்றா ஏதாவது ஸ்வீட் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி வெஜ் ரைஸ் பண்ணுறதுக்கு, பொங்கல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணிக்குவேன். நான்வெஜ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். வெஜிடேரியனுக்கு பச்சரிசி எங்கெங்கெல்லாம் சேர்த்திக்கலாமோ அந்த இடத்துலலாம் வந்து சேர்த்தி செஞ்சுருவேங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரெடி பண்ணிக்கிறது. ரைஸ்னால் பாஸ்மதி தான் யூஸ் பண்ணோம், சீரக சம்பா தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. பச்சரிசி, பொன்னி அரிசி எல்லாமே மாற்றி மாற்றி செஞ்சுப்பேன். இன்றைக்கி சேமியா கேசரி ரெடி பண்ணியிருந்தேங்க. ஸ்வீட்ஸும் எப்போயாவது ரொம்ப ரேராக தாங்க வச்சு கொடுத்துடுவேன். இன்றைக்கி சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்ட்டு காலையிலேயே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன்னா, அதனால் சரி பாக்ஸ்க்குமே கொஞ்சம் வச்சு கொடுத்து விட்றலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வச்சு கொடுத்து விட்டாச்சு. இங்கே வெஜிடபிள் ரைஸ்க்கு எண்ணெய், நெய் எல்லாம் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு ஆனியன், கேரட், டர்னிப் இருந்துச்சு. அப்புறம் இருக்கிற கேரட், பீன்ஸ் எல்லா பீஸஸ் எல்லாம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் போட்டாச்சுங்க. தண்ணி தேவையானது ஊற்றிட்டு இப்போ 1.5 கப் அரிசி எடுத்துருந்தேன். அதுக்கு 3 கப் தண்ணி சரியாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிட்டு 1 கப் தேங்காய் பால் சேர்த்துட்டேன். அது கொஞ்சம் தயிர் சேர்க்கல, அன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு. இப்போ தேவையான உப்பும் சேர்த்துட்டு தண்ணி கொதி வரும்போது நான் ஊற வச்சுருந்தா அரிசியும் போட்டாச்சுங்க. அரிசி ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேங்க. சரியாக இருக்கும். இந்த குக்கர் போடும்போது தான் எனக்கு சின்ன ஒரு விஷயம் தோணுச்சு, இது உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்காக இந்த விஷயம். ஏன்னா நம்ம எப்போவுமே சேஃபாக இருக்கணும் இல்லைங்களா, சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம வெயிட் வந்து எப்போவுமே நம்ம சும்மா கழுவிட்டு வைக்கிறத விட அந்த பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கழட்டிட்டு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டுக்கிறது நல்லதுங்க. சும்மாவும் கழுவி வைக்கிறத விட அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணலைன்னா கூட ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாது அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா கழுவிட்டு அப்புறம் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிறது தாங்க நல்லது. சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி தான் பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு அந்த வெயிட் கழுவுறதும் வந்து ஒரு பாத்திரம் கழுவுற மாதிரி தாங்க. முடிஞ்ச உடனே குக்கர் வேலை முடிஞ்ச உடனே அதை எடுத்து முதல் வேலையாக நான் தனித்தனியாக கழட்டி கழுவி வச்சுருவேன். இப்போ ஒரு சைடு வானலில் நெய் கொஞ்சம் எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேமியா வறுத்து எடுத்து வச்சுட்டேங்க. 1 டம்ளர் அளவுக்கு தான் ஒரு மீடியம் சைஸில் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ சீசனும் கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி சீசன் தானே, அதனால் ஸ்வீட் அதிகமாக வேணான்ட்டு கொஞ்சம் மட்டும் செஞ்சுக்க போகிறேங்க. அது இருந்தால் அப்புறம் நம்ம ஸ்வீட்டே தான் சாப்பிட தோணும், அதனால் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டேன். இப்போ வானலில் நெய் எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 1 டம்ளர் சேமியாவை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே வானலில் 1 டம்ளர் சேமியா எடுத்திருக்கேன்னா ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு சேமியா அதுலேயே போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேங்க. இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1 டம்ளர் பால் சேர்த்து மறுபடியும் நல்லா வேக வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி இதில் கலர் எதுவும் சேர்க்கலைங்க. குங்குமப்பூ என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால பாதி வெள்ளை சக்கரை பாதி நாட்டு சக்கரை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ குங்குமப்பூ இருந்தால் மோஸ்ட்லி ஒயிட் சுகர் வச்சு செய்வேன். சில டைம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரையும் கலந்து தான் செய்கிறேங்க. நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது, நல்லாயிருக்கு. இப்போ வெள்ளை சக்கரை நாட்டு சக்கரை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. இந்த இடத்துல என்னென்னா நம்ம ஜிலேபி கலர் இல்லை ஆரஞ்சு ரெட்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது இருந்தால் ஒரு பிஞ்சில் பாதி அளவு கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்திருப்பேன். ஸ்வீட்ஸ்க்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த ஸ்பைசஸ்லாம் இந்த காரமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சமைக்கிறோம் பிரியாணியோ 65ஓ வேறு ஏதாவது முறுக்கு மிக்சர் இந்த மாதிரி இதுக்கெல்லாமே வந்து காரத்துக்கு சேர்க்கவே கூடாதுங்க. ஸ்வீட்ஸ்க்கு அவங்க சொன்ன அளவில் கொஞ்சம், அதை விட அவங்க சொல்கிறத விட நம்ம கம்மியாக சேர்த்துக்கிறதுனால ஒன்றும் நமக்கு பிரச்சனை வராது.
சரி, நம்ம அதை வாங்கினாலுமே அதிகமாக கலர்ஸ் யூஸ் பண்ணுறதில்லங்க. வாங்கி அதை வேஸ்ட்டாக தான் சும்மா சும்மா தூக்கி போடுறது மாதிரி தான் இருக்குது அப்படின்றதுனால தான் நான் கலர்ஸ் வாங்குறதில்ல. அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போலாம் நிறைய ஆர்கானிக் கலரும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒன்றா குங்குமப்பூ போட்டுக்கிறது, இல்லை நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணிக்கிறது, இதுவே நமக்கு நல்லா வரும்போது வேறு ஆப்ஷனுக்கு நான் போய்க்கிறது இல்லை. சக்கரை சேர்த்துட்டு நல்லா இலகி வந்துச்சு. இப்போ மறுபடியும் நல்லா திக்காய் வந்துருச்சுங்க. இந்த இடத்துல நான் ரோஸ் எசன்ஸ் ஒரு ட்ராப் விட்டுக்கிட்டேன். ஏலக்காய் தூள் சேர்க்கல, அதுக்கு பதிலாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு நட்ஸை வந்து நெய்யில் தாளித்து வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நான் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேங்க. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நெய் வந்து இப்போ கடைசியாக நட்ஸ் கூட கொஞ்சம் சேர்த்திக்கிட்டோன்னா அப்புறம் கடைசியாக ஒரு ஸ்பூன் நிறையா சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். நம்ம பால்லையே நம்ம வேக வச்சதுனால அது ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நெய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த அவசியம் இருக்காது. இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து சேமியா நல்லா திரண்டு வந்துருச்சுங்க. இந்த டைமில் நான் இன்னொரு ட்ரேக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்படியே கூட லஞ்ச் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கலாம் ஒரு பாக்ஸ்க்கு. சரி, ஆற வச்சு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. சுட சுட போட்டோம்னா அது வேர்த்து ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு இன்னொரு ட்ரேக்கு மாற்றிக்கிறேன். என்னடா அது இவ்வளோ கம்மியாக செஞ்சுருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சுவாமிக்கு தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் எங்கள் ஹவுஸ் ஓனர் பக்கத்துலேயே இருக்காங்க. அவங்க ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சாலும் சரி, நான் ஏதாவது செஞ்சாலும் சரி ஷேர் பண்ணிக்குவோம். அதனால் மிச்சத்தை இந்த ட்ரேயில் வச்சாச்சுங்க. அவ்வளோதான். இப்படி தான் நெய்வேதியம் அன்றைக்கி ஆடி 1க்கு செஞ்சு நான் ஸ்பெஷலாக வச்சு சாமி கும்பிட்டது. இப்போ குக்கர்லாம் ஆஃப் பண்ணி ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. சாதம் கொஞ்சம் எடுத்து தனியாக ஆற வச்சுட்டேன். ரொம்ப கொதிக்க கொதிக்க போட்டோம்னா அது சீக்கிரம் கெட்டு போயிடும், வேர்த்து போய் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் வெது வெதுப்பாக வந்ததுக்கப்புறம் தான் பாக்ஸ்க்கு போட்டு பேக் பண்ணுவேன். நல்லா சாதம் கொஞ்சம் ஆற வச்சாச்சு. இப்போ ஒரு பாக்ஸ்க்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் போட்டுட்டு இன்னொரு பாக்ஸ்க்கு இந்த சேமியா ஸ்வீட் வச்சுட போகிறேன். நீங்கள் ஆடி மாதம் எப்படியெல்லாம் சிறப்பாக கொண்டாடுவீங்க அப்படிங்கிறது கமெண்ட் மூலமாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்று ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா. சில பேர் ஊர்லலாம் மாவிளக்கு எடுக்கிறது, கூழ் ஊற்றுறது, அது எல்லா பக்கமே மோஸ்ட்லி இருக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் சுடுற பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஸ்பெஷல். இப்போ நிறைய பேர் இன்னும் செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஒரு சிலர் செய்கிறதில்ல. ஆனால் இன்னுமே அந்த பண்டிகையெல்லாம் நான் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா. அதை கமெண்ட் மூலமாக எனக்கு தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பாய்.